அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். நான் உங்கள் சுகி. இன்னைக்கு நான் மாலை நேர தேநீருக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு சிற்றுண்டியோடு தான் வச்சு வந்திருக்கிறேன். பாருங்க, நல்ல மொறுமொறுப்பான, வெளியில நல்ல மொறுமொறுப்பாகவும் உள்ளுக்க நல்ல பஞ்சு போலையும் நல்ல ஒரு ருசியான வாய்ப்பத்தோடு தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் வாய்ப்பம் தான் செய்ய போகிறேன். வாங்க இந்த வாய்ப்பத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு பலகாரம் இது. ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு காணும். 2 மணி நேரம் 2 பொருட்களை வச்சு 2 மணி நேரத்தில் இந்த வாய்ப்பனை நான் எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாய்ப்பனை செய்கிறதுக்கு நான் 4 கப் அவிக்காத கோதுமை மாவு எடுத்துக்கொள்கிறேன். ஒன்றரை கப் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். ஒன்றரை தேக்கரண்டி பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பேக்கிங் பவுடரோட 1/4 தேக்கரண்டி பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 தேக்கரண்டி உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கொள்வோம். இப்போ நான் இந்த மாவுக்குள்ள மெல்லிய சூட்டில் உள்ள தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நிகச்சூட்டளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். நல்ல மெல்லிய சூடாக இருக்கணும், கொதிக்கிற தண்ணியாக இல்லாமல் மெல்லிய சூடு. குழந்தை பிள்ளைகளுக்கு கொடுக்குற பருவத்தில் உள்ள ஒரு மெல்லிய சூட்டில் தண்ணியை சேர்த்து இந்த மாவை நான் நல்ல வடிவாக கட்டி இல்லாமல் குழைச்சி எடுக்க போகிறேன். ஒரு விசுக்கை வச்சு நான் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அளவுக்கு தண்ணியை விட்டு கொள்வோம். ஒரேடியாக தண்ணியை விட்டால் எங்களுக்கு தண்ணி அளவு தெரியாது, கூடிரும். இப்போ நான் இனி கையால் இதை நல்ல வடிவாக அடித்து குழைச்செடுக்க போகிறேன். இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்க, நாங்கள் கையில் எடுத்து இப்படி போடையக்கில் இப்படி விழணும்மா. இந்த பதத்துக்கு நான் இந்த மாவை குழைச்செடுக்கணும். இந்த பதத்துக்கு குழைச்சி வைப்போம். இந்த குழைச்ச மாவை நான் 1.5 மணித்தியாலம் புளிக்க வைக்க போகிறேன். பாருங்க, இப்போ 1.5 மணித்தியாலம் புளிச்சிட்டுது. இந்த வாய்ப்பனை சுட்டு எடுக்கிறதுக்கு அளவான எண்ணெயை விட்டுக்கொள்கிறேன். பாருங்க, மாவு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. அடுப்பில் எண்ணெயும் சூடாயிட்டுது. கையை தண்ணியில் நனைச்சி போட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு நாங்கள் இந்த வாய்ப்பனை சுட்டு எடுப்போம். கொஞ்சம் மாவை அப்படியே கையில் எடுத்து உருட்டிட்டு பெரிய விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையில் வச்சு அப்படியே பந்து மாதிரி எண்ணெய்க்குள்ளே போட்டுரும். பாருங்க, மா எவ்வளோ அழகாக விழுதுண்டு. இப்படி இந்த பதத்தில் இருக்க வேணும் மா.
இப்போ நாங்கள் பிரட்டி விட்டுக்கொள்வோம். நாங்கள் இப்படியே மாறி மாறி நல்ல இந்த வாய்ப்பெண் பொரிஞ்சு பொன்னிறமாக வரும் வரைக்கும் சுற்றி விட்டு இந்த வாய்ப்பெண்ணை பொரிச்சு எடுத்துக்கொள்ளணும். வேண்டாம் ஒரு இதாக விட்டோம்னு சொல்லிச்சுனாலும் பாருங்க இப்படி நல்லா கருத்திடும். அப்போ நாங்கள் மாறி மாறி இப்படியே பிரட்டி விட்டுக்கொண்டே இருக்க வேணும். இப்படி பிரட்டி விட்டு நல்ல ஒரு பொன்னிறத்துக்கு வரைக்கில் நாங்கள் இதை இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க என்ன மாதிரி பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துட்டேன்னு. இப்படியே நாங்கள் எல்லா மாவளையும் போட்டு வாய்ப்பனாக சுட்டு எடுத்துக்கொள்வோம். அவ்வளோதான் உறவுகளே, என்னுடைய வாய்ப்பெண்ணெல்லாம் சுட்டு முடிஞ்சது. பாருங்கோ 2 மணித்தியாலத்தில் சுவையான மாலை நேர தேநீருக்குரிய தேநீர் கடை வாய்ப்பெண் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கோ. உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னுடைய கருத்து பெட்டியில் தெரிவிங்கோ. மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.